வெற்றி சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு, கால் பண்ணி கூப்பிட்டாங்க. சரி சாரை பார்த்துட்டா ஃபார்மலாக ஒரு 5-10 நிமிஷம் பேசிட்டு ஓகே கதை கேட்டுட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவாரு அப்படின்னு நினச்சா சாரே தான் கதை சொன்னார். ஒரு ஹோல் கிரக்ஸ் ஆஃப் த ஸ்டோரியை ஒரு ½ சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா ஒரு கதையை சார் இவ்வளோ நம்பி சொல்றாரு அப்படின்னா அவரு அந்த கதை மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நான் நம்பினேன். அவர்கிட்ட நான் ஒன்று தான் நான் சொன்னேன், சார் நான் உங்களை நம்பி வரேன், நீங்க பாத்துக்கோங்க சார் அப்படின்னு. அவ்வளவுதான். இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க சார், ரொம்ப நன்றி சார். அண்ட் ஒரு அதுக்கப்புறமேட்டு எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல ஒரு பெரிய ஆள் கிட்ட போற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை. சில பேர்கிட்ட மட்டும்தான் நம்மளுக்கு அவ்வளோ டக்குன்னு பழக வராது. எனக்கு என்னன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலியாயிருச்சு அவர் கூட பேசுறது. ஏன்னா ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு, இல்லை சும்மா தான் அடித்தேன் அப்படின்னாரு. பரவாயில்லையே சார் சும்மா அடிக்கும் போது நம்மளுக்கு அடிக்கிறாருன்னா அவர் சும்மா சொன்னாரா நல்லா தெரியல. எனக்கு அதெல்லாம் ஒரு பயங்கர ஜாலியாயிட்டு அப்புறம் நான் சும்மா இருக்கும் போதெல்லாம் அடிப்பேன். அப்புறம் சார் எப்போ சார் ஷூட்டிங் வரீங்க, வரலன்னா போர் அடிக்குது சார் அப்படின்ட்டு எல்லாம் பேசி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னா அவர் என்ன ஃப்ரெண்டார நினைச்சாரான்னு தெரியல. எனக்கு அது முக்கியமாக படலை. நான் ஒரு ஃப்ரெண்டாக நம்பிட்டேன். ஓகே நம்ம இப்படியே போயிடலாம், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவ்வளோதான். இந்த பஸ்ஸு போய் நின்றுருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் ஏற முடியுமாலாம் தெரியாது. அதனால ஜன்னல்ல காற்று அடிக்கிற வரைக்கும் அந்த காற்றை ஃபுல்லாக வாங்கிடணும்னு மட்டும் நான் நம்பிட்டேன். சந்தோஷமா இருந்தேன் சார். இந்த ஓவரால் ஜேர்னி வந்து ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு மாதிரி ஐயோ முடிய போதா அப்படின்னு மாதிரி இருக்கு. படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சந்தோஷமா இருந்தாலும் இது ஒரு பக்கம் இருக்கு.